ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில என்ன பெருசா கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? எதுவுமே தவறாக முடிக்க நான் விடமாட்டேன், தவறாக நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தானே என் செல்லமே? நெருப்புலயே இறங்கக்கூடிய தைரியம் உள்ள ஆளு சாதாரண வெயிலுக்கா பயப்பட போறான்? அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்ட. நெருப்பில் நடந்து போவது போல எவ்வளவோ வேதனைகளை அனுபவிச்சுட்ட உனக்கு இப்போது வெயில் போல இருக்கக்கூடிய இந்த துன்பமும் பிரச்சனையும் பெருசு கிடையாது என் செல்லமே. கொஞ்சம் மன நிம்மதியோட ஒன்று ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உன் மனசுக்கு கொஞ்சம் தெளிவையும் இலகுவையும் கொடுத்து நிம்மதியா இருக்க பாரு. நீ என்னிடம் கேட்டது, இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது எல்லாமே விரைவிலேயே உனக்கு கிடைக்கும். எந்த வேதனைகளும் சோதனைகளும் உன்னை நீண்ட நாட்கள் ஆட்கொள்ள நான் விடமாட்டேனேன் செல்லமே. அத்தனையும் உனக்காக சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த சந்தோஷ தகவலையும் நாளை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போறேன். வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கதானே செய்யும். மேடு இருந்தா பள்ளமும் உண்டு என்பது போல வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து நீ தான் நடந்து போகணும். எப்போதும் உயர்ந்த இடத்தில் நீ இருந்தினா இந்த உலகமே உன்னை மதிக்கும். அல்லது கொஞ்சம் நீ இறங்கி போனா கூட உன்னுடைய நிழலை உன்னை மிதிக்கும்படி தானே தெரியும். அதனால்தான் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெளிவா புரிஞ்சு நடந்துக்கோ. மனிதர்கள் எந்த சூழ்நிலையில எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடுவார்கள். நீ யாரை பத்தியும் கவலைப்பட வேணாம், யாருடைய செயல்களை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கவனிச்சு பார்த்துக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கு. உன்னுடைய நிழலை கூட நீ நம்ப வேண்டாம் என் செல்லவே. ஏன்னா ஒரு சமயம் நிழலானது உன்னை பின்தொடர்ந்து வருவது போல இருக்கும். ஒரு சமயம் உன் கூட இருக்கிற நிழலே உன்னிடம் வராதது போலவும் உன்னை விட்டு விலகியது போலவும் தெரியும். இன்னொரு சமயம் பார்த்தீனா அந்த நிழலே உன்னை ஏறி மிதிக்கிறது போலவும் தெரியும். எல்லாமே அந்த காலத்தின் அடிக்கக்கூடிய வெயிலையும் நிழலையும் பொறுத்துதானே. அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் எப்போது எது வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் மாறலாம். துன்பங்களை எல்லாம் சோதனை நினைச்சுக்கிட்டு கடந்து போக கத்துக்கிட்டினா உனக்கு ஏன் வேதனை வரப்போகுது? எல்லா சோதனைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்கும்படி நீ என்னை வேண்டிக் கொண்டாலே போதுமல்லவா? அத்தனையும் உனக்காக நான் சரி செய்வேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைஞ்சாதான் என் வாழ்க்கை அழகானதாய் மாறும்னு காத்துக்கிட்டு இருக்காத. என்னுடைய அன்பு பிள்ளையான நீ மிகவும் திறமையான பிள்ளை. நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை விட மிக உயர்வான வாழ்க்கை உனக்கு அமையும். மலரப்பாரு, கொடிய பாரு, அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அந்த சின்னஞ்சிறு பூச்செடியோட வேர் எப்படி இருக்கணும்னு பார்க்க முயற்சிக்காத. ஏன் தெரியுமா? அதை வேற பார்க்கணும்னு அந்த செடியை நீ பிச்சு கையில எடுத்துட்டீடா, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மலரும் கொடியும் வாடி வதங்கி விடுமல்லவா? அப்படிதான் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களையும் மலராகவும் அந்த பூச்செடியாகவும் தான் பார்க்கணுமே தவிர இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன, யார் இதை உருவாக்குனாங்க, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அதன் மூல காரணமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய வேற பார்க்க நினைச்சினா அப்புறம் உன் வாழ்க்கையே ஒன்றும் அர்த்தமில்லாததாக கடந்த காலத்தையே நினைச்சு கஷ்டப்படக்கூடியதாக மாறிவிடும் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அப்படியே உன் மனசுல தாங்க முடியாத வேதனையோ கஷ்டமோ இருந்தாலும் என்கிட்ட வந்து அதை சொல்லு. உனக்காக உன் சாயப்பா அத்தனையும் நான் சரி செய்வேன். துடுப்பில்லாத படகு கடை கூட சேர்ந்துரும். பிரம்மாண்டமான இயந்திர கப்பல்கள் சில நேரத்துல கடல்ல மூழ்கி போயிடும். ஆக புரிஞ்சுக்கோ, துடுப்பே இல்லாத படகு கூட கரை சேர்வதற்கு உன் சாயப்பா உதவி செய்வேன். பிரம்மாண்டமான கப்பல்கள் கூட யாருக்கும் காப்பாற்ற முடியாத அளவிற்கு மூழ்கி போகும்படியும் என்னால் செய்ய முடியும். ஆக அவரவர் விதி எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படிதானே நடக்கும். நீயும் உன்னுடைய வாழ்க்கையை என்னை நம்பி ஒப்படைச்சிருக்க. அப்படி இருக்கும்போது விதிவசத்தால் எந்த தவறும் உன் வாழ்வில் நிகழ நான் விடமாட்டேன். நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உன் வாழ்க்கையில உனக்கான சந்தோஷங்கள் கிடைக்கும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என் செல்லமே. முன்னேறி மேல போய்கிட்டே இரு. நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் சாயப்பா உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாய் சிறப்பாய் வாழ வைப்பேன். நீ என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டும் வணங்கி கொண்டும் இருக்கிறாய். நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக சிறப்பானதாக மாறியே தீரும். ஓம் சாய்.